ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட ஓன் எஜுகேஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான், என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம டேரக்டாக டாபிக்ல போயிடலாம். அண்ட் கரண்டா நமக்கு நிஃப்டி நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், நமக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்ப்போம். இன்னைக்கு லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலா வந்து மார்க்கெட் வந்து பெருசாக கேப் அப் கிடையாது, கேப் டவுன் கிடையாது. நான் கொடுத்த லெவல்ஸ் நேற்று இந்த லெவல்ஸ் நீங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த லெவல்ஸ் தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல எடுத்துட்டு இருந்தது. ஓகே ஃபைன். இந்த லெவல் நாளைக்குமே குரூஷியலா ஆக்ட் ஆகும். அதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது இல்லாம ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லியுமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸை. ஓகே, இப்போ கரண்டா கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து க்ளோசிங் பார்க்கலாம், எவ்வளவு க்ளோசிங் நடந்திருக்குன்னா 23,317 க்ளோஸ் இருக்கு. ஆனால் இது வந்து ப்ரீ மார்க்கெட் டேட்டா அப்படி கொடுத்துருக்காங்க, போஸ்ட் மார்க்கெட் டேட்டா. ஆனால் நமக்கு 370 தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னும் நமக்கு ஒரு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு மார்க்கெட். ஆனா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ரெகுலரா சொல்ற விஷயம் தான். மார்க்கெட்ல கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகுனா 8:30க்கு பாருங்க. ஏன்னா ஓவர் நைட்ல, ஏன்னா கிஃப்ட் நிஃப்டோட க்ளோசிங் டைம் நமக்கு எப்போனா க்ளோஸ் ஆகலாம் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். லைக் 2:30க்கு இந்த மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த டைம்ல மார்க்கெட் சடனா ஃபாலோ ஆகலாம்ங்கிறது நமக்கு நல்ல அப் ட்ரெண்டோ கொடுக்கலாம். அதுக்காக நாளைக்கு மார்னிங் எப்பயுமே ட்ரேட் பண்றீங்கன்னா அன்னைக்கு டே மார்னிங் 8:30க்கு பாருங்க. கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகேங்களா, நான் மேபி என்னோட டெலகிராம்ல இதுவுமே நான் கொடுக்க பாக்குறேன். ஓகேங்களா ஃபைன். இப்ப நாளைக்கான லெவல் சேம். ஓகேங்களா, எந்த லெவல்ஸுமே மாத்தல, நான் கொடுத்த லெவல்ஸ் தான். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து 23,330 நாளைக்கு எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணல, சேம் லெவல்ஸ் தான். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹைலைட். ஆனா மேக்ஸிமம் செல்லிங் சைட்ல போகாதீங்க, பையிங் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. செல்லிங் சைடு மேக்ஸிமம் போகாதீங்க. லைக் ஒரு லோ வர வச்சு நம்ம பையிங் போகலாம். ஏன்னா இப்போ ட்ரெண்ட் வந்து ஹையர் ஹை கட் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ரிவர்சல் ஜோன் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், க்ரூஷியல் ரிவர்சல் ஜோன் பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் நமக்கு எங்க க்ரூஷியல் ரிவர்சல் ஜோன் இருக்குன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஜோனுன்னு ஒன்றும் கிடையாது. நமக்கு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், அந்த ஜோன் நமக்கு இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரியாக்ட் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நாளைக்கு வந்து நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 23,500. ஏன்னா இப்போ இந்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணும், அது ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸா ரியாக்ட் ஆயிருக்கு. 23,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா நாளைக்கு ஆக்ட் ஆகும். மேபி மார்க்கெட் நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிட்டா நாளைக்கு இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்க இருந்து நமக்கு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும் 23,500. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஷார்ட்ல அனலைசிஸ் எல்லாமே நான் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஷார்ட்ல தான் அனலைசிஸ் கொடுப்பேன். அதே போல மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எது வரைக்கும் ஃபால் ஆகும்னா 23,000 உடைச்சதுனாலே மார்க்கெட் வந்து ப்ராப்பரா டவுன். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓய் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. மேபி இன்னைக்கு 1-to-1 செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ஓய் டேட்டா நமக்கு 23,000 ஸ்ட்ராங்கா இருந்தது. அதால வந்து நம்ம புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதான் ட்ரேட்ல பொறுத்த வரைக்கும்னா லைக் இந்த இடத்துல இப்போ 23,000 உடைக்கு பிரேக் ஆகுது ஸ்ட்ராங்கா. இப்போ நான் லைனே டிரா பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் தான் டிரா பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லைனை டிரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 23,000. இப்போ இந்த லைனை நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் டவுன் ட்ரெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். 23,300 பிரேக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்மளோட ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டா, சாரி, அப் ட்ரெண்டா தான் இருக்கணும். இதை உடைக்குதுனா தான் நம்ம ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா மாறணும். அது வரைக்குமே அப் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் நமக்கு நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, லைக் வீடியோஸ் நிறைய பேர் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு நீங்க, அதனால தான் நான் 2 டேஸ்ல கொஞ்சம் ஷார்ட்டாவே கம்ப்ளீட் பண்றேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா சொல்றேனான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் வீடியோ முடிஞ்சிருக்கு ஃபாஸ்டா முடிக்க தான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தா இருக்கு ப்ரோ, ரொம்ப நேரம் பாக்குற மாதிரி இருக்கு, லெவல்ஸ் ஷார்ட்டா சொல்லுங்கன்ட்டு எனக்கு ஒரு 1 or 2 கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணியிருந்தீங்க. 1 or 2 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 15-16 மெம்பர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் தான் நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேபி கமெண்ட்ஸ்ல அதிகமான கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது, லெவல்ஸ் கொஞ்சம் லென்த்தா எக்ஸ்பிளைன், டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் டீட்டெயிலா சொல்றேன். லைக் ஷார்ட்டா சொல்லுங்கன்னா ஷார்ட்டாவும் சொல்றேன். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சொல்லுங்க, நான் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். திருப்பி நாளைக்கு லெவல் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 23,330 வந்து பார்த்தா நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே,
இல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன்லயே நமக்கு லோல ஓப்பன் ஆகுதா, இது வந்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ரேஞ்ச கேப்ப ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் 23,500 நாளைக்கே இந்த ஹை போகுமானா, மேபி இந்த ஹைக்கு போகும்போது திருப்பி ரிஜெக்ஷன் குடுக்கும். 23,500 தான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,300 இத 23,330 சொல்லலாம். ஆனா 300 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு ஃபாலோ ஆகும். அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து நமக்கு ப்ராப்பரா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் தான். இங்க இருந்து ஃபாலோ ஆகும்னு நினைச்சா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லோ வந்துட்டு திருப்பி இந்த லோ டச் பண்ணிட்டு ஹை போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த லோவே குடுக்கல. ஆனா மார்க்கெட் வந்து கரெக்ட்டா மூவ் ஆயிருக்கு. ஆனா அந்த லோ குடுக்கல. ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சேம் அதே லெவல்ஸ்ல இருக்கட்டும். இப்ப மார்க்கெட் வந்து இந்த ஹைய கட் பண்ணியிருக்கு. அப்ப இந்த இடத்துல நியர்பைல எங்கெங்க ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா புதுசா டிராப் பண்ற லெவல்ஸ் தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நாளைக்கான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்களேன். இப்போ நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல் 23,332 வந்து 360 ஓகேங்களா? 52,000 ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. 52,362 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு நியூட்ரல் ஆக்ட் ஆகும். நியூட்ரல் அப்படின்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல 1 ஹவர் சஸ்டெயின் பண்ணி இங்க எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு மினிமம் 23,700 ரேஞ்ச் வரைக்கும் லைக் இங்க இருந்து 500 to 600 ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆகும் சப்போர்ட் எடுத்து. இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் ஸ்லோவா மூவ் ஆகுது. இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து நம்ம ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். இது வந்து நியூட்ரல் ஜோன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நமக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங்கா நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மார்க்கெட் நல்லா கன்சால்டேஷன் எடுக்குதான்னு பாருங்க. ஓகேங்களா? எடுத்துடுச்சு. ஓகே. அப்படின்னா இங்க இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆகும். இல்ல 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்க ரெசிஸ்டன்ட் எடுத்து திருப்பி ஃபாலோ ஆகும். ஆனா மேக்ஸிமம் என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் சைட் போகாதீங்க. பையிங் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்கணும். அதான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்குன்னா புட் ஆப்ஷன் போகக்கூடாது. இப்போ ஹை போயிட்டு திருப்பி லோவர் லோ ஃபார்மேட் மாறுதுன்னா தான் நம்ம புட் ஆப்ஷன் போகணும். இப்ப இந்த இடத்துல ஸ்டில் ஹையர் ஹை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும் இன்ட்ராடேல பொறுத்த வரைக்கும். இப்ப சொல்றது எல்லாமே ஓகே ஒரு ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல பண்ணும்போது என்ன ட்ரெண்ட் தெரியணும். கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இப்ப நிஃப்டி என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டான சைட்வேஸ். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டான அப் ட்ரெண்ட் அப்படின்னும் போது நம்ம கால் ஆப்ஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது லோ வர வச்சு ஹைல தான் பை பண்ணும். இப்போ ஒரு நல்ல ஹைல போகுதுன்னா லோ வரட்டும். வெயிட் பண்ணுங்க. பை பண்ணுங்க. திருப்பியும் லோ வரட்டும். இங்க பை பண்ணுங்க. திருப்பி ஹை போட்டும். லோ வரட்டும். ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் சரி, ஸ்டாக்கும் சரி இப்படிதான் பிளான் பண்ணி பை பண்ணணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே. என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதான் வீடியோ லென்த்தா வேணுமா இல்ல ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாமா? ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாமா? இல்ல டெய்லி ஒரு 12 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல வீடியோ போடலாமான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ப்ராப்பரா ரிப்ளை பண்றேன். என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நாளைக்கு லெவல்ஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.